A to Z. தென்மண்டலம் 11 மாவட்டங்கள், எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற முடியும்? தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள். தென்னகம் முதன்மையாக உள்ளடங்கிய மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தேனி மற்றும் புதுக்கோட்டை போன்ற 11 மாவட்டங்கள் உள்ளடங்கியது. மதுரை கலாச்சார தலைநகரம், தூத்துக்குடி துறைமுக நகரம், ராமநாதபுரம் புனித நகரம், கன்னியாகுமரி முக்கடல் சங்கம நகரம், தென்காசி குற்றால நீர்வீழ்ச்சி புகழ், விருதுநகர் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சுத்தொழில் புகழ், சிவகங்கை செட்டிநாடு ஒரு அங்கம், தேனி இயற்கை அழகு, மலைப்பகுதி, திண்டுக்கல் கோட்டைகள் புகழ், புதுக்கோட்டை தொல்பொருள் தலங்கள், இப்படி பல பெருமைகள் கொண்ட தென்மண்டலம். இத்தனை சிறப்புமிக்க தென்மண்டலத்தில் அந்நியர்கள் ஆக்கிரமிப்பும் அதிகம் இருந்துள்ளது. வருடம் 2026 தேர்தல் திருவிழா மிக கோலாகலமாக விளம்பரம் செய்யப்படுகிறது. விளம்பரம் என்றால் பொய்யான பெருமை பேசுவது, விற்காத பொருள், காலம் கடந்த பொருட்கள் விற்பனை என்று பொருள், கலப்பட பொருட்கள் விற்பனை செய்வது என்று பொருள். தமிழ்நாட்டில் தமிழர்களிடையே ஊடுருவிகள், அதாவது அந்நிய மொழிக்காரர்கள், தெலுங்கு, கன்னடம், இந்தி மொழிக்காரர்களை ஊடுருவிகளை குறிக்கிறது. மக்களே, இந்த 11 மாவட்டத்தில் மொத்தம் 64 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. புதுக்கோட்டை 6, திண்டுக்கல் 7, மொத்தம் 64 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 1 மதுரை 10 சட்டமன்ற தொகுதிகள், 2 ராமநாதபுரம் 4 சட்டமன்ற தொகுதிகள், 3 திருநெல்வேலி 5 சட்டமன்ற தொகுதிகள், 4 தூத்துக்குடி 6 சட்டமன்ற தொகுதிகள், 5 தேனி 4 சட்டமன்ற தொகுதிகள், 6 தென்காசி 5 சட்டமன்ற தொகுதிகள், 7 கன்னியாகுமரி 6 சட்டமன்ற தொகுதிகள், 8 சிவகங்கை 4 சட்டமன்ற தொகுதிகள், 9 விருதுநகர் 7 சட்டமன்ற தொகுதிகள், 10 திண்டுக்கல் 7 சட்டமன்ற தொகுதிகள், 11 புதுக்கோட்டை 6 சட்டமன்ற தொகுதிகள் போன்ற 64 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவைகளில் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது 10 சட்டமன்ற தொகுதிகள். மீதம் 54 சட்டமன்ற தொகுதிகள் பொது தொகுதியாகும். தென்மண்டலத்தில் முக்கிய 3 பெரிய ஜாதிகள்: 1 முக்குளத்தோர், 2 நாடார், 3 பல்லர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் போன்ற ஜாதிகள் 90% பங்கு வகிக்கிறார்கள். இதர சமூக மக்கள் 10% முதல் 15% வாய்ப்புள்ளது. தென்மண்டலம் மொத்தம் உள்ள 64 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் விவரம் ஜாதி வாரியாக பார்க்கலாம். முக்குளத்தோர் அல்லது தேவர், அதாவது கள்ளர், மறவர், அகமுடையார் போன்ற 3 உட்பிரிவு கொண்ட சமூகம். தெற்கு மற்றும் மத்திய தமிழகமான மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் வசிக்கிறார்கள். இந்த சமூக மக்கள் 85% முதல் 100% வரை வெற்றி பெற வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள் 46 உள்ளன. அவைகள் விவரங்களை வரிசையாக பார்க்கலாம். இந்த பட்டியல் 2 மண்டலம் சார்ந்தவையாகும். 1 திருச்சி மேற்கு, 2 திருவரம்பூர், 3 வேதர்நாயம், 4 மன்னார்குடி, 5 திருவையாறு, 6 தஞ்சாவூர், 7 ஒரத்தநாடு, 8 பட்டுக்கோட்டை, 9 கந்தர்வக்கோட்டை, 10 புதுக்கோட்டை, 11 திருமயம், 12 அறந்தாங்கி, 13 காரைக்குடி, 14 திருப்பத்தூர், 15 சிவகங்கை, 16 மானாமதுரை, 17 சோழவந்தான், 18 மேலூர், 19 மதுரை வடக்கு, 20 மதுரை மத்திய, 21 மதுரை மேற்கு, 22 திருப்பரங்குன்றம், 23 திருமங்கலம், 24 உசிலம்பட்டி, 25 ஆண்டிப்பட்டி, 26 போடிநாயக்கனூர், 27 கம்பம், 28 சாத்தூர், 29 திருசுழி, 30 திருவாடனை, 31 ராமநாதபுரம், 32 முதுகளத்தூர், 33 சங்கரன் கோயில், 34 வாசுதேவநல்லூர், 35 அம்பாசமுத்திரம், 36 கோயில்பட்டி, 37 பரமக்குடி, 38 சிவகாசி, 39 சிறுவில்லிபுத்தூர், 40 ராஜாபாளையம், 41 பெரியகுளம், 42 மதுரை தெற்கு, 43 மதுரை கிழக்கு, 44 ஆலங்குடி, 45 வீராளிமலை, 46 பேராவூரணி போன்ற
46 சட்டமன்ற தொகுதிகளில் 85% முதல் 100% வரை வெற்றி பெற வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள் ஆகும். 2. நாடார் சமூகம். தெற்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் சில பகுதிகளில் நாடார் சமூகம் வசிக்கிறார்கள். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தெற்கு மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் நாடார் சமூகம் காணப்படுகிறார்கள். நாடார் சமூக மக்கள் 85% முதல் 100% வரை வெற்றி பெற வாய்ப்புள்ள சட்டமன்ற தொகுதிகள்: 1. சிவகாசி, 2. விருதுநகர், 3. தூத்துக்குடி, 4. திருச்செந்தூர், 5. ஸ்ரீவைகுண்டம், 6. ஆலங்குளம், 7. நாங்குநேரி, 8. ராதாபுரம், 9. நாகர்கோயில், 10. கன்னியாகுமரி, 11. விருகம்பாக்கம், 12. மயிலாப்பூர், 13. வேளச்சேரி, 14. ஒட்டப்பிடாரம், 15. தென்காசி, 16. பாளையங்கோட்டை, 17. குளச்சல், 18. பத்மநாபபுரம், 19. விளவங்கோடு, 20. கிள்ளியூர் போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. தெற்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலத்தில் பள்ளர் சமூக மக்கள் தற்போது பெரும்பாலும் தேவேந்திர குல வெள்ளாளர் என அழைக்கப்படுபவர்கள் தமிழ்நாட்டில் தெற்கு மாவட்டங்களில் குறிப்பாக பெருமளவில் காணப்படுகின்றனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தில் சில பகுதிகளிலும் காணப்படுகிறார்கள். தெற்கு மாவட்டத்தில் செறித்து வாழ்கின்றார்கள். 1. பழனி, 2. ஆத்தூர், 3. நிலக்கோட்டை, 4. பெரியகுளம், 5. ராஜாபாளையம், 6. வில்லிபுத்தூர், 7. கோவில்பட்டி, 8. ஒட்டப்பிடாரம், 9. விளாத்திக்குளம், 10. பரமக்குடி, 11. குளித்தலை, 12. ஸ்ரீரங்கம், 13. காரைக்குடி, 14. சோழவந்தான், 15. ஆண்டிப்பட்டி, 16. போடிநாயக்கனூர், 17. கம்பம், 18. விருதுநகர், 19. திருசுழி, 20. திருவாடனை, 21. முதுகுளத்தூர், 22. சங்கரன்கோயில், 23. வாசுதேவநல்லூர், 24. கடையநல்லூர், 25. திருநெல்வேலி, 26. அம்பாசமுத்திரம் போன்ற 26 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக உள்ளார்கள். இதர சமூக மக்கள் விவரங்கள்: முத்திரையர் சமூக மக்கள் குளித்தலை, ஸ்ரீரங்கம், மணிச்சநல்லூர், முசிறி, துறையூர், பேராவூரணி, ஆலங்குடி, திருப்பத்தூர், அறந்தாங்கி, லால்குடி போன்ற 10 சட்டமன்ற தொகுதிகளில் 85% முதல் 100% வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அடுத்து பிள்ளைமார் சமூகம் திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பட்டுக்கோட்டை, மதுரை மேற்கு, முசிறி போன்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் 85% முதல் 100% வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அடுத்து இஸ்லாமியர் சமூகம் மதுரை மத்திய, திருச்சி கிழக்கு, கடையநல்லூர், தென்காசி, பாளையங்கோட்டை போன்ற 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இதர செட்டியார் சமூகம் அருப்புக்கோட்டை, திருமயம் 2 சட்டமன்ற தொகுதிகள், அம்பலம் சமூகத்தினர் நத்தம் 1 சட்டமன்ற தொகுதி, சௌராஷ்டிர மக்கள் மதுரை தெற்கு 1 சட்டமன்ற தொகுதி, நாயுடு சமூகம் சாத்தூர், அருப்புக்கோட்டை 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அடுத்த காணொளியில் மத்திய மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலம் எந்த ஜாதி மக்கள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்ற விவரங்களை பார்க்கலாம். அரசியல் அறிவியல் அனுபவ உணர்வை அறிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.